வணக்கம் மக்களே. ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ ஆல் கீப்பிங்? ஹாப்பி தைப்பூசம். இனிய தைப்பூசம் வாழ்த்துக்கள். ஐ ஹேட் அ ரியலி கிரேட் டே. அப்பார்ட் ஃப்ரம் கொஞ்சம் ஐ எம் அண்டர் த வெதர் அப்படின்னா லைக் காய்ச்சல் வாஸ் நாட் வெல். நேற்றே சொல்லியிருந்தேன்ல காய்ச்சல், பேச முடியல அந்த மாதிரி. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. பட் சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட் திஸ் மொமெண்ட் இன் டைம். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஃபெப்ரவரி வந்துருச்சு. ஸோ யூ ஆல் வில் பி அப்ளையிங் அண்ட் தென் விசா அதுக்கெலாம் முன்னாடி வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. இந்த ப்ராசஸ் தான் டிட்டர்மைன் பண்ணும் அடுத்து நீங்கள் போகிறீங்களா இல்லையா, மூவ் பண்ணுறீங்களா, ஸ்டடி பண்ணுறீங்களான்றதை. ஏன்னா லைக் எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் இட்ஸ் லைக் கண்டிஷனல் ஆஃபர் தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் தென் ஐ வாஸ் ஃபாஸ்டிங் ஹோல் டே. இன்னைக்கு ஹோல் டே ஃபாஸ்ட் பண்ணனால ஐம் லைக் லிட்டில் பிட் டயர்ட். இந்த வாய்ஸ்லலாம் அந்த டயர்ட்னஸ் தெரியும். பட் சி ஹவு டெடிக்கேட்டட் ஐ ஆம். எனிவே கைஸ், ஓகே. அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 11. யா, இட்ஸ் 11 ஆக்சுவலி. என்ன பண்ணுறது, தூக்கம் வருது. பட் இட்ஸ் ஓகே. அண்ட் வெல்கம் பேக் எவ்ரி ஒன். வி ஆர் ஆன் டே 15. இன்றைக்கி நம்ம டே 15ல் இருக்கோம். அண்ட் as usual, if anyone is new to the channel, please go and visit the playlist-க்கு போனீங்களா all the day 14 days-உம் என்ன டிஸ்கஷன், லைக் யூ கேன் see from the beginning, லைக் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம இந்த ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்றதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். டுடே இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். லைக் இன்றைக்கி டே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வாட் டு சே, லைக் இதுதான் வந்து டிட்டர்மைன் பண்ணணும் உங்களால் ட்ராவல் பண்ண முடியுமா இல்லையா, அப்ராட் போக முடியுமா இல்லை உங்களால் படிக்க முடியுமான்றதை. ஓகே. ஸோ ப்ளீஸ் பி டேக்கிங் நோட்ஸ் ஆர் சம்திங். ஆர் ஐ நோ லைக் இப்போ யாராவது படிக்க வரணும்னு நினைக்கிறவங்க வந்து ஆல்ரெடி இதை பற்றிலாம் நிறையா படிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் லைக் some 1 or 2 information may be useful. And then if anyone wants to study, like நம்ம ஹோல் ஜேர்னி அப்படி தானே, லைக் பிஃபோர் ஆஃப்டர் அண்ட் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். லைக் ஸோ யாருக்கு என்ன பண்ணணுன்னாலும் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஜஸ்ட் மேபி இட்ஸ் a நியூ இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி கூட நினச்சிக்கலாம். ஓகே. Always take a note, or maybe you can listen again and again and leave comments. It's not that popular, but one day it will be. And if any day, even after 10 years or 100 years, it doesn't matter. Anyone has any doubt and நான் இருந்தேன் அப்படின்னா லைக் ஐ கேன் கண்டிப்பாக ஐ கேன் ரிப்ளை. I'll try. I will. Don't worry. So இன்னைக்கு வந்து specifically we are going to talk about English test, English language test or English examination and everything. அதே மாதிரி நான் ஃபியூ காலேஜஸ் வந்து யூனிவர்சிட்டிஸை வந்து எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ வில் see how it goes. And then today's session will be like 2 part. இன்றைக்கி வந்து நம்ம part 1, நாளைக்கு part 2, மேபி part 3 கூட பண்ணலாம். Because it's a more information, I want you guys to like be mindful about it. Okay. So we'll start with UCD. So UCD-யோட requirement என்ன, ஏன் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அயர்லாண்டில் வந்து டீச்சிங் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். ஸோ that's where your course will be taught. உங்கள் கோர்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் டீச் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனியில் வந்து ஜெர்மன் டொய்ச் படிக்கணும். ஸோ நெதர்லாண்டில் வந்து லைக் டச் அந்த மாதிரிலாம் ரெக்குயர்மெண்ட் இருக்குல்ல. நீங்கள் வந்து இங்கே வந்து இங்கிலீஷ் தான் வந்து மெயின் தாட் லாங்குவேஜ். ஸோ யூ ஹாவ் டு ரைட் அன் இங்கிலீஷ் எக்ஸாம். ஆனால் நம்ம இங்கிலீஷில் தான் படிக்கிறோம். பட் ஸ்டில் லைக் இட்ஸ் டிஃப்ரெண்ட். பீப்புள் திங்க் இட்ஸ் டிஃப்ரெண்ட். சம்டைம்ஸ் நம்ம ஃபஸ்ட் லாங்குவேஜ், பிகாஸ் நம்ம ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து யுவர் ஓன் மதர் டங்காக இருக்கும் அதனால். பட் ஐ எம் கோனா ஷோ ஸோ மெனி அதர் திங்ஸ் as well. இப்போ வந்து ரஃபாக வந்து ஐ எம் ஷோயிங் லைக் ஃபியூ requirements, like I mean like few selected examinations you can sit. Actually like நான் வந்து பியர்சன், நான் வந்து பியர்சன் தான் கொடுத்தேன் நான் படிக்கும்போது. ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா லைக் ஐ டோன்ட் ரிமெம்பர்.
நான் பியர்சன் கொடுத்துட்டேன். ஆனால் அது இட் டேக்ஸ் லைக் 3 or 4 days சம்திங் லைக் தட். எனக்கு வந்து அப்போ ஸ்காலர்ஷிப் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணுறதுக்கு அந்த டைம்லைன் ப்ராப்ளம் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இட்ஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். யூ ஹாவ் அன் ஆப்ஷன். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், நான் ஈக்குவலண்ட் லெவல் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ கைஸ், டோன்ட் ஃபர்கெட், ஈவன் தோ இங்கிலீஷ் இஸ் நாட் அவர் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் இங்கிலீஷ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். எப்படின்னா லைக் ஐ நோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் மீ தமிழ் இஸ் மை ஃபஸ்ட் லாங்குவேஜ். தமிழ்லாம் ஃபஸ்ட் லாங்குவேஜாக இருந்தாலும் நான் வந்து தமிழ் வந்து நான் வந்து தமிழில் லேர்ன் பண்ணல. நான் வந்து மெட்ரிகுலேஷன் படித்தேன். நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தனால இங்கிலீஷ் தான் என்னோடய ஃபஸ்ட் லாங்குவேஜாகவும், நான் தமிழ் வந்து என்ன சொல்கிறது, என்னோடய தாட் லாங்குவேஜ் வந்து தமிழ் தான், சாரி இங்கிலீஷ் தான். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, என் கோர்ஸில் வந்து ஐ கேன் ப்ரூவ் மை செல்ஃப் தட் ஐ ஸ்டடிட் எவ்ரி திங் லைக் 10th 11th 12th இல்லை என் 10th என் டிப்ளமா எல்லாமே வந்து நான் என்னோடய பேச்சுலர்ஸ் எல்லாமே வந்து நான் இங்கிலீஷில் தான் வந்து படித்தேன் நான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா லைக் ஐ திங்க் ஐ காட் அ லெட்டர் ஃப்ரம் ப்ரூவிங் லைக் த ஈக்குவலன் டு இங்கிலீஷ் தட் என்னோடய கோர்ஸ் எல்லாமே வந்து தாட் பண்ணேன் இங்கிலீஷில் தான். ஸோ நாங்கள் அதையும் நான் அடிஷ்னலாக சப்மிட் பண்ணேன்னு நினைக்கிறேன். எஸ், அடிஷ்னலாக அதுவும் நான் சப்மிட் பண்ணேன். ஸோ இட்ஸ் லைக் போத் சம் ஐம் நாட் ஷுர். நீங்கள் அதை ஒன்று வந்து கொடுக்கலாம். ஏன்னா சில காலேஜில் இப்போ நம்மளுக்கு போட்டிருந்தாங்களே, நீங்கள் வந்து இதை என்கொயரி பண்ணி கேட்கலாம். நான் அதுதான் வந்து இந்த ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் என்கொயரி பண்ணி கேளுங்க. பிகாஸ் யூசிடி ஹேஸ் ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன்ட் அபவுட் அண்ட் ஈக்குவலண்ட் இங்கிலீஷ். நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரியில் ஹோம் கண்ட்ரியில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் தம், பிகாஸ் யூஆர் கோனா சேவ் மனி, டைம் அண்ட் த all this tension and everything. Okay, so this is Trinity, for example, this is Trinity, guys. So we almost like same thing, but Trinity has like maybe a little bit different criteria or eligibility, or maybe they want different score or something. So it's all depend on your course, your university, and then your course, and then a combination of both. So let's stop here. ஓகே, நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு, பட் தட்ஸ் ஓகே. பட் ஐம் கோனா ஸ்டாப் ஹியர் பிகாஸ் ஒரே கண்டினியூஸாக போவேன். நான் யூசிசி வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அது எண்ட் நான் சொன்னேன்ல, யூ கேன் ஆஸ்க் ஆர் என்கொயர் அபவுட் யுவர் யூனிவர்சிட்டி ஆர் ஆஸ்க் யுவர் ஏஜென்ட் டு என்கொயர். நீங்கள் டேரக்ட் அப்ளிகண்ட்டாக இருந்தால் நீங்களே என்கொயர் பண்ணுங்கள். நான் எப்படி என்கொயர் பண்ணணுன்னு கேட்டிருந்தேன். இஃப் யூ ஆர் கோயிங் டு அப்ளை ஃபார் யூசிடி, பிகாஸ் யூசிடியில் வந்து அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க. And then if you are going to apply through your agent, ask them to ask. Okay, just ask and know for yourself. நாளைக்கு வந்து நம்ம யூசிசியை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் யூசிசிலேருந்தே நாளைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அண்டு குவிக்காக வந்து நான் இப்போ உங்களுக்கு என்சிஐ காமிச்சிட்ருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்குது. அதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த கண்ட்ரியெலாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். ஈவன் தோ எந்த கண்ட்ரியெலாம் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் இருக்குது. ஸோ நாங்கள் எந்த மாதிரி அக்செப்ட் பண்ணுவோம் அதை வந்து தெளிவாக கொடுத்துருங்க. ஸோ இட்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் யூனி அண்ட் தென் இட்ஸ் காலேஜ் அண்ட் இட்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் கோர்ஸ் அஸ் வெல், கைஸ். ஸோ நத்திங் ராங் இன் ஆஸ்கிங் கொஸ்டின். ஸோ ஆல்வேஸ் ஆஸ்க் கொஸ்டின் இஃப் யூ ஆர் நாட் ஷுர். ஸோ கேளுங்க நிறைய கொஸ்டின்ஸை, என்ன மாதிரி ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போ ஸ்பெசிஃபிக்காக அயர்லாண்ட் பார்க்குறோம். இப்போ யூகேலேயோ வந்து சம்டைம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ கோர்ஸ் வந்து இங்கிலீஷில் தாட் பண்ணியிருந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஆஸ்க் கொஸ்டின் அண்ட் தென் யூ வில் நோ இட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ நாளைக்கு வந்து நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். அண்ட் தென் ஐல் ஸ்டார்ட் ஃப்ரம் யூசிசி. அண்ட் இப்போ எனி ஒன் ஆஸ்ட் அந்த என்ன மாதிரி உங்களுக்கு ரிப்ளை வந்ததுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர் கைஸ், பாய்.